மருத்துவத்துறையில் இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புனித பயணம் செல்பவர்களுடன் மருத்துவ மாணவர்கள் தங்கியிருந்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டும் என்ற மத்திய அரசின் திட்டத்தை கண்டிப்பதாக கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிடவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். சாதி மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தும் யுக்தியை மருத்துவத்துறையிலும் பாஜக அரசு செய்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நீட் முதல்நிலை தேர்வை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே அமர்வில் நடத்த வேண்டும் என்றும் ரவீந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ சேவையில் மருத்துவ கல்வியில் இந்துத்துவ திணிப்பை, சமஸ்கிருத திணிப்பை, இந்தி திணிப்பை சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நீட் முதுநிலை மருத்துவ தேர்வு நடைபெற உள்ளது. அந்த நீட் முதுநிலை மருத்துவ தேர்வை ஒரே நாளில் ஒரே கட்டத்தில் நடத்த வேண்டும். பல கட்டமாக நீட் பிஜி தேர்வு நடத்தப்பட்டால் அதுல பாரபட்சம் இருக்கும், முறையீடு இருக்கும். எனவே அதை ஏற்க முடியாது. எனவே நீட் பிஜி தேர்வை ஒரே நாளில் ஒரே கட்டத்தில் ஒரே முறையில் நடத்த வேண்டும். காலை அமர்வில் மட்டும் நடத்த வேண்டும். 2 அமர்வுகள் கூடாது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்.